எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் அழைப்பின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிற எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று இரவு விசேட சந்திப்பொன்றை நடத்தினர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். உயர் நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு அரசாங்கம் கொண்டு வந்துள்ள புதிய முன்மொழிவுகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக ஆராயப்பட்டது. இந்த கலந்துரையாடலுக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார். முன்னதாக இது தொடர்பாக கருத்து வெளியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டார, நாட்டில் நீதித்துறையின் சுதந்திரத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் பாதுகாக்கும் நோக்கில் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தார். அரசாங்கத்தின் முன்மொழிவு தொடர்பாக எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாட்டை ஒருங்கிணைப்பதும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து தீர்மானிப்பதும் இந்த கலந்துரையாடலின் முக்கிய நோக்கமாகும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது.